நேற்றிரவு போலீசார் ராகம, கந்தானை, வத்தலை இப்படியான இடங்கள், அதாவது கம்பஹா டிஸ்ட்ரிக்ட் உள்ள இருக்கிற இந்த 3 இடங்கள்ல இலங்கையில ஒரு விசேட பரிசோதனை ஒன்றை நடத்தியிருந்தாங்க. ஸோ இது எதனால்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கடந்த 3ஆம் தேதி 2 நபர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. ஸோ இதனை அடுத்து ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்றை உருவாக்கி, அதாவது போலீசார், விசேட அதிரடிப்படை, ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து வாகனங்கள்லேருந்து எல்லா இடங்களையுமே செக் பண்ணி, அதாவது நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட ராகம, கந்தானை, வத்தலை இப்படியான இடங்கள், அதாவது அவுட் ஆஃப் கொழும்புன்னு சொல்லுவாங்க, கம்பா மாவட்டத்துக்குள்ள இருக்கிற இந்த 3 இடங்கள்ல சர்ச் பண்றாங்க, செக் பண்றாங்க. எல்லாரும் செக் பண்ணி இறுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று இரவு மட்டுமே 300 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த போதைப் பொருள் விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் சொல்லி இந்த 300 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்படி அதிரடியான நடவடிக்கை திடீரென்னு சொல்லி நேற்று இரவு இப்படியான இடத்துல நடந்திருக்குது. ஸோ இன்னும் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், புதிய அரசாங்கம் வந்த டைம்ல இருந்து இப்படியான அந்த போதைப் பொருளில் சம்மந்தப்பட்டவங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த 3ஆவது நடந்த கொலை சம்பவம், 2 துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்தது. அதில் 2 நபர்கள் கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை அடிப்படையை கொண்டுதான் எல்லா இடங்களிலும் எப்படி இந்த இடங்கள்ல ராகமை, கந்தானை, வத்தல் இப்படியான இடங்கள்ல இந்த அதிரடி நடவடிக்கை பரிசோதனையை நடத்தியிருந்தாங்க. இந்த சோதனை நடவடிக்கையில 300 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம். இப்படியான திடீர் சோதனை நடவடிக்கைகள் நடத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கையில் இப்போ மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியான யாரை சுட்டு கொள்ளுவாங்கன்னு தெரியாத அளவுக்கு இலங்கையில இப்படியான பிரச்சனைகள் எப்படி அவங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு தனிநபருக்கு எவ்வாறு துப்பாக்கிகள் கிடைக்கப்படுது. ஸோ இப்படியான விஷயங்கள் இப்போ வரைக்குமே இலங்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா இருக்குது. புதிய அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இப்படியான பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால இப்படியான தேடுதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ இதுல சம்பந்தப்பட்டவங்க, இந்த பிரச்சனைகள் அல்லது இந்த போதைப்பொருள் விவகாரத்துல சம்பந்தப்பட்டவங்க ஏகப்பட்ட நபர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் இது ஒரு மிகப்பெரிய தேடுதலாக கவர்மெண்ட் சைட்ல இருந்து ப்ரெஷர் கொடுக்கப்பட்டு இப்படியான போதைப் பொருளுக்கு தொடர்புடையவங்க சொல்லி கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த பரிசோதனை நடவடிக்கைகள் தொடர்ந்து நேற்றிரவு நடந்திருந்தது. தொடர்ந்து நடக்குமா இல்லையான்றதான் ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அவுட் ஆஃப் கொழும்பு இடங்கள்ல இந்த பரிசோதனைகள் நடத்தப்பட்டிருக்குது. இது இன்றைக்கு இலங்கையில மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருக்குது. ஏன்னா ஒரே டைம்ல 300 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இலங்கையில் இருக்கிற பொதுமக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தா உண்மையிலே அது வரவேற்கத்தக்கது. இது சம்பந்தப்பட்ட அப்டேட்டுகள் வரும்போது நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.